டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப் ஆஃப்டர் டெலிவரி. டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை தூங்குச்சா, குழந்தை பால் குடிச்சுதா, குழந்தை நடந்துருச்சா, குழந்தை திரும்பிடுச்சா, இது எல்லாமே குழந்தைய பற்றி மட்டும்தான் கேட்பாங்க. அப்போ நம்மளே யார் கேர் பண்ணுவாங்க? ஹாய் கைஸ், டுடே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி, நான் என்னை எப்படி கேர் பண்ணிக்கிட்டேன்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டெலிவரிக்கு அப்புறம் டோட்டலாக பேபி தான் ப்ரியாரிட்டியாக இருப்பாங்க. அப்போது நம்மளோட கேர் மொத்தமாக குறைஞ்சிரும். ஆஃப்டர் டெலிவரி இருக்க முக்கியமான ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்லீப். ஒரு நல்ல தூக்கமே தூங்க முடியாது. பார்த்தீங்கன்னா தூக்கமா, அது எந்த கடையில் விற்கிது அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். டயர்ட்னஸ், எமோஷ்னல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பாடி பெயின், வெயிட் கெயின், அப்புறம் ஈட்டிங் பேட்டர்ன், இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். சுத்தமாக நமக்குன்னு டைமே இருக்காது. நமக்கான டைம் அந்த இடத்துல நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. இருந்தாலும் நமக்கான பாசிட்டிவ் ஃபேஸை நம்ம தான் செட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்லீப். ஸோ ரொம்ப நேரம் தூங்க முடியாது கண்டிப்பாக, பட் ஒரு ஷார்ட் நேப் எடுக்கலாம் நம்ம. ஓகே, ஒரு 5 to 10 minutes ஆச்சு தூங்கினாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம சீக்கிரம் ரெக்கவரி ஆக முடியும். கொஞ்சம் நமக்கான பர்சனல் கேரும் இருக்கணும். ஸோ நம்ம எப்பயுமே குயிக் பாத் தான் எடுப்போம், சீக்கிரமாக குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லேயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அண்ட் தென் கொஞ்சம் ஸ்கின் கேர், கொஞ்சம் ஹேர் கேர் கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கணும். நமக்கான டைம் அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ் அ பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் கண்டிப்பாக வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஹெல்த் ரெக்கவரி. ஓகே, அந்த ஹெல்த் ரெக்கவரியில் நம்ம ப்ரெக்னென்சியில் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்திருப்போம். ஆஃப்டர் தட் அந்த டேப்லெட்ஸ் எந்த மூலையில் இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த ஹெல்த் ரெக்கவரி டேப்லெட்ஸை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். லைக் அயன், கால்சியம் டேப்லெட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். பேபி நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடணுன்ற மைண்ட் செட்டில் நம்ம சாப்பிட்ருப்போம். குழந்தை நல்லா இருக்கணும், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னு. குழந்தை பிறந்ததுக்கப்புறமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்ல. ஸோ நம்ம கண்டிப்பாக அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஹெல்தி ஃபுட்ஸ், அதுதான் ரொம்ப பெரிய டாபிக். கண்டிப்பாக நம்ம ஹோம் ஃபுட் தான் எடுத்துக்கணும். ஆஸ் அ பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் ஹோம் ஃபுட் தான் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தென் ஜங்க் ஃபுட்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சி டைம்லேயும் ஜங்க் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆஃப்டர் தட் கண்டிப்பாக நமக்கு ஆசையாக இருக்கும். பட் ஆனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஜங்க் ஃபுட் ஸ்ட்ரிக்ட்லி நோ. தென் ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரிச் ஃபுட்ஸை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் திங், மென்டல் அண்ட் எமோஷ்னல் கேர். ரொம்ப முக்கியமான விஷயங்க. ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எப்படின்னா அன்னியனாக இருப்பாங்க, அப்புறம் அம்பியாக மாறுவாங்க, திரும்ப அம்பியாக இருப்பாங்க, திரும்ப அன்னியனாக மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேஸில் ஆஃப்டர் டெலிவரி மாம்ஸ் இருப்பாங்க. பர்ஃபெக்ட் மாமாக இருக்கணும்னா ப்ரெஷரே இருக்கக்கூடாது. அட் லாஸ்ட் லைட்டாக வாக்கிங் பண்ணுங்கள். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆச்சு வாக்கிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், நம்மளுக்கு எந்தெந்த விஷயங்கள் பர்சனலாக ஹெல்ப் பண்ணோன்னா நம்மளோட ஃபேமிலி அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு. ஸோ குழந்தைக்குன்னு ஒரு டெய்லி ரொட்டீன் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு டைம் கண்டிப்பாக அதில் இருக்கும். லாஸ்ட், பேபி ஹாப்பியாக இருக்கணுமா? கண்டிப்பாக மம்மி ஹாப்பியாக இருந்தால் தான் பேபி ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் இதே ஃபேஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் அலோனா இல்லை, நான் உங்களோட இருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.